கமல் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திலிருந்து விலகுவதாக இயக்குனர் சுந்தர் சி அறிவித்திருக்கிறார். மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த கூட்டணி தற்பொழுது அதிலிருந்து சுந்தர் சி விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திலிருந்து விலகுவதாக கூறியிருக்கிறார். தவிர்க்க இயலாத காரணத்தால் படத்திலிருந்து தாம் விலகுவதாகவும் சுந்தர் சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே கமல் மற்றும் ரஜினி கூட்டணி கைகோர்க்க இருக்கக்கூடிய நிலையில் எதிர்பார்ப்பு பல மடங்கு எகிரியது. அது மட்டுமல்லாது சுந்தர் சியும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது இந்த படத்திலிருந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தான் விலகுவதாக அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஜினியின் 173வது படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்த நிலையில் தற்பொழுது அவர் தரப்பிலிருந்து இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருப்பது மிக பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த படத்தின் அறிவிப்பு. ஆனால் தற்பொழுது சுந்தர் சி தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு வெளியாக இருக்காரு. அந்த அறிவிப்புல முதற்கட்டமாக என்ன விவரங்கள் அவர் சொல்லியிருக்காரு? கூடுதல் விவரங்களை வழங்கல. ரஜினிகாந்தனுடைய கூலி திரைப்படத்திற்கு பிறகாக ரஜினி நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படமாக தலைவர் 173 என்று சொல்லப்படக்கூடிய கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கவிருக்கக்கூடிய படமாக இருக்கும் என அண்மையில், அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக கமலஹாசன் தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலே அவர் தெரிவித்திருந்தார். அந்த படத்திற்கு ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சுந்தர் சி ரசிகர்கள், அதே போன்று கமல் ரசிகர்கள் தளத்தில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கூட்டணி கிட்டத்தட்ட, அதாவது அண்ணாமலை படத்திற்கு பிறகாக சுந்தர் சி இயக்கிய அண்ணாமலை படத்திற்கு பிறகாக மீண்டும் இணையக்கூடிய சுந்தர் சி ரஜினியை வைத்து எந்த மாதிரியான படத்தை இயக்கப் போகிறார், இது குடும்ப படமாக இருக்குமா அல்லது கமர்ஷியல் படமாக இருக்குமா போன்ற எதிர்பார்ப்புகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அந்த படத்தில் இருந்து விலகுவதாக தற்போது சுந்தர் சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த எதிர்பாராத ஒரு தருணத்தில் இந்த படத்தில் இருந்து விலகுகிறேன் என்பதையும் அந்த அறிக்கையின் மூலமே அவர் தெரிவித்திருக்கிறார். ரஜினியினுடைய 173வது படமாக கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம் இருக்கும் என்று ரசிகர்களுக்கு மத்தியிலே பெரும் எதிர்பார்ப்பு நிலவிய சுந்தர் சி தற்பொழுது அறிக்கையினை வெளியிட்டு இந்த படத்திலிருந்து விலகுகிறேன், எதிர்பாராத விதமாக இந்த படத்திலிருந்து விலகுகிறேன் என்பதையும் அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மீண்டும் தலைவரோடு இந்த மாதிரியான 173வது படம் நடிக்க இருந்ததாக இருந்தது. ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் என்ற ஒரு காரணத்தினாலே இந்த படத்தில் இருந்து விலகுகிறேன் என்பதையுமே அந்த அறிக்கையின் மூலம் சுந்தர் சி தெரிவித்திருக்கின்றார்.